தனக்காக உயிரையே தரத் தயாராக இருக்கின்ற தந்தை, தன் நல்லதையே விரும்புகின்ற தாய், இருவரும் இல்லையென்றால்தான் கருவுற்றிருந்த நேரத்தில், அவனால் புறக்கணிக்கப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்ட காலங்களில் என்ன செய்திருப்போமென்ற எண்ணம் வந்தது. சமூகம் என்ன சொல்லும் என்ற கேள்வியை நினையாமல், வசைபாடிய சுற்றத்தை துச்சமாக மதித்து, அவளுடைய நலன் ஒன்றே குறிக்கோளாய் நின்ற இருவரும், இப்போதும் தனக்கு நன்மையே செய்வார்களென்ற உறுதி மனதில் அழுத்தமாக நிலை பெற்றது. ஆனால் எந்த காலத்திலும் சரணுடன் இணைந்து மனைவியாக மனம் ஒன்றி வாழ்வதும் இயலாத காரியம் என்பது புரிந்திருந்ததால், இந்த ஏற்பாட்டிற்கு அரைமனதாக சம்மதித்தாள் அவள். பிறகு அவனும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நேரத்தில் அவர்களுடைய வீட்டிற்கு வர ஆரம்பித்தான். அவன் வருகின்ற நேரங்களில் அவள் பெரும்பாலும் வீட்டில் இருப்பதில்லை. கோவிலுக்கோ இல்லை பிருந்தாவின் வீட்டிற்கோ சென்று விடுவாள். பல நாட்கள் சினேகாவை வெளியில் அழைத்துச் செல்பவன் திரும்பி வருகின்றபோது நிறைய பரிசுப் பொருட்களும் ஆடைகளும் கூடவே வர ஆரம்பித்தன. மங்களம் மட்டும் அவனை வரவேற்று அமர வைத்து ஏதாவது பேசுவார். அருணாசலம் அவனை கண்டதுமே தன் அறைக்குள் சென்று விடுபவர். ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. காலம் சக்கரம் கட்டிய வண்டியாய் சுழல, கனடாவிலிருந்து விடுமுறைக்கு வருவதாக சதானந்த் போன் செய்திருந்தான். மகனையும் மருமகளையும் பேரனையும் ஆவலுடன் எதிர்பார்த்து அவர்கள் காத்திருக்க மறுவாரமே மூவரும் வந்து சேர்ந்தனர். புது உறவுகளின் வருகையால் அந்த வீட்டில் ஆனந்தம் அம்சமாக நுழைந்திருந்தது. சாரா ஆங்கிலேய பெண் என்றாலும் நம் பாரம்பரிய முறையில் புடவை கட்டிக்கொண்டு ஓரளவுக்கு தமிழ் பேசவும் பழகியிருந்தாள். விஜய் வந்தவுடனே அத்தையிடமும் சினேகாவிடமும் ஒட்டிக்கொள்ள 2 மாத விடுமுறையில் அவர்கள் வந்திருந்தனர். எல்லா விபரமும் தெரிந்திருந்ததால் அந்த ஞாயிறன்று சரம் வரும்போது தங்கையை அழைத்துக் கொண்டு நண்பர்களின் வீட்டிற்குச் சென்றிருந்தான் சதானந்த். சாராவும் விஜயும் வீட்டிலிருக்க, அவர்கள் திரும்பி வந்தபோது விஜயும் சரனை பற்றியே பேசிக் கொண்டிருந்தான். சினேகாவின் பிரமிப்பு அவனிடமும் தொற்றியிருந்தது. அன்றிரவு அவளிடம் தனியே பேசிய சாரா, "ஏன் சமதி, நீங்க ஏன் மிஸ்டர் சரங் கூட பேசி திரும்ப பேமிலியா சேர்ந்து வாழக்கூடாது? அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா தெரியறாரு. பிரில்லியண்ட். பழச மறந்துடலாமே. சினேகாவுக்காக, உங்க பியூச்சருக்காக நீங்க அதெல்லாம் யோசிக்கலையா?" மெதுவாக கேட்டாள். "இல்லை நீ, என் மனசு ஆறவே ஆறாது. அவர் என்னை புறக்கணிச்சதும் வெறுத்து ஒதுக்கினதும் மனசுல காயமா வடுவா அப்படியே இருக்கு. சினேகாவுக்காகன்னா கூட என்னால் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ முடியாது" என்றாள் வறண்ட முறுவலுடன். ஏனோ பிறகு அவளும் அது பற்றி பேசவில்லை, வற்புறுத்தவுமில்லை. அந்த ஞாயிறு அவசரமாக ஊருக்குச் செல்வதாகவும் வரமுடியாதென்றும் சரண் முதல் நாளே போன் செய்துவிட்டான். ஞாயிறன்று சதானந்தின் குடும்பமும் சபர்மதி, சினேகாவுடன் தீம் பார்க்கிற்குச் சென்றிருந்தனர். எவ்வளவுதான் சுற்றி விளையாடினாலும் குழந்தையின் நினைவுகள் அப்பாவிடமே முடிந்தன. "ஏம்மா அப்பா வரலை?" இந்த கேள்வியை 100 முறையாவது கேட்டிருப்பாள் சினேகா. அங்கு சரண் தன் பெரியம்மாவை பார்க்க ஊருக்குச் சென்றிருந்தான். சனிக்கிழமை அன்று அவசரமாக பேசிய பங்கஜம் உடனே அவனை கிளம்பி வரும்படி கூறியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கு சென்றவனே எதிர்பாராத இடியாய் அந்தச் செய்தி தாக்கியது. சோர்வுடன் அவனை வரவேற்ற பங்கஜம், "சரண், நீ பெரிய தப்பு பண்ணிட்டேப்பா. அதுக்கு நாங்க ஒரு காரணமாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறபோது என்ன சொல்றதுன்னே தெரியலை. நேத்து அந்த மூர்த்தி தம்பி வந்துட்டு போனதுல இருந்து என்னால எதுவுமே முடியலை. சாப்பிடலை, தூங்கலை. உனக்காகவே காத்திட்டிருக்கேன்" பதைப்புடன் கூறினார். "யார் பெரியம்மா மூர்த்தி? என்ன சொன்னாரு?" "ஏன், கவிதாவுக்கு உடம்பு இன்னும் மோசமாயிடுச்சா?" "இல்லைப்பா, கவிதா விஷயத்துல நாமதான் மோசம் போயிட்டோம். நீ தப்பான ஒரு முடிவெடுத்திட்ட. நானும் உன்கிட்டே எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணை நோகடிக்காதேப்பான்னு. இப்ப நம்ம மாப்பிள்ளை சொன்னதுதான் உண்மைன்னு அந்த மூர்த்தியும் உறுதியா சொல்றாரு." உடனே சடசடவென்று அவனுக்கும் சம்மதிக்குமிடையே சீனச்சுவராய் எழுப்பப்பட்டிருந்த ஈகோவும் பிடிவாதமும் வெறுப்புணர்வும் சரிந்து விழுந்தன. "பெரியம்மா." நம்ப முடியாத கனவொன்று நிஜமான உணர்வுடன் தவித்து நின்றவன் மறுகணமே தொப்பென்று சரிந்து சோபாவில் அமர்ந்தான். பிறகு அவர் கூறியவற்றை எல்லாம் கேட்டபோது தான் செய்த தவறின் அளவும் கொடூரமான
கேவலமான பாவச் செய்கையும் புரிந்து தவித்துப் போய் அமர்ந்திருந்தபோதுதான் மூர்த்தி வந்தான். எல்லா உண்மைகளையும் அவனிடம் கூறியவன், நான் ஜெயில்லே இருந்த காலத்துலதான் எல்லா தப்பையும் உணர்ந்தேன். திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து என்னையே நான் புடம் போட்ட நாட்கள் அவை எல்லாம். கவிதாவுக்கு விபத்து நடந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா அவ இப்படி ஆனது எனக்கு தெரியாது. ஏன்னா மறுநாளே போலீஸ் என்னை கைது பண்ணிட்டாங்க. எனக்காக வாதாட என் உறவுகளே மறுத்தப்பதான் எனக்காக வாழ்க்கையை உதறிட்டு வந்த கவிதாவோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவ தன் கணவனோட வாழ்ந்துட்டிருப்பான்னு நினைச்சிட்டிருந்தேன். வெளியே வந்த புறம்தான் தெரிஞ்சுது. என்னால அவ தன் குழந்தையை இழந்து சுய நினைவை இழந்து பைத்தியமா இருக்கிறது. அவங்ககிட்டே டிரைவராயிருந்த செல்லக்கண்ணு எனக்கு தூரத்து உறவுதான். அவர்தான் சொன்னாரு. உடனே நேத்து இவங்ககிட்டே வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லி கதறினேன். இப்ப நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். கவிதா சிகிச்சை பெற்றுக்கிட்டிருக்கிற அந்த மனநல காப்பகத்திலேயே ஒரு வேளையில சேர்ந்து அவளையும் கவனிச்சுக்கிட்டு என் மீதி நாட்களையும் அங்கேயே கழிச்சிடலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க, இப்பவுமே வாழ்க்கையில பெரிய அடிபட்ட புறம்தானே புத்தியே வருது. விரக்தியுடன் கூறியபடி எழுந்து கைகூப்பினான். அவன் வார்த்தைகள் சரணுக்குள் பெரும் சவுக்கடியாய் பொய்மானை நிஜமான் என்றெண்ணி துரத்தி தன் வாழ்க்கையையும் வீணடித்து ஒரு பெண்ணின் எதிர்காலத்தையும் பாழாக்கிய தன்னை எண்ணி அவனுக்கே பெரும் வெறுப்பாய். ராஜேந்திரன் தவறாக புரிந்து கூறிய விஷயத்தால் அதை தீர விசாரிக்காமல், சதானந்த் கூறியதையும் நம்பாமல், கொடூரமாய் சபர்மதியின் வாழ்க்கையில்தான் விளையாடி விட்டதை எண்ணி ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தவன் சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு முடிவுடன் எழுந்தான். பெரியம்மா, இப்ப நீங்க உடனே கிளம்பணும். என் கூட வந்து சதாகிட்டையும் சபர்மதிகிட்டையும் எனக்காக பேசணும். தவிப்புடன் கோரினான். முதலாக அந்த கம்பீர மனிதனை பெரும் தோல்வி உணர்வு சரித்து சாய்த்திருந்தது. அந்த இறுகிய பாறையில் பெரும் ஈரம் கசிய ஆரம்பித்தது. அவன் நிலையைக் கண்டால் பங்கஜத்துக்கே தாங்கவில்லை. நிச்சயமாக வரேன்பா. தப்பு செய்யாத ஒருத்தரை, நம்ம பொண்ணுக்கு நன்மையே செஞ்சவரை நாம இத்தனை காலமா அநியாயமா நோகடிச்சிருக்கோம். அதைவிட ஒரு அருமையான பெண்ணோட வாழ்க்கையை தெரிஞ்சே அழிச்சிருக்கோம். இதுக்கு நிச்சயமா நாம பரிகாரம் தேடிக்கத்தான் வேணும் என்றவர் உடனே கிளம்பினார். சரணுக்கு படகின் இரட்டை துடுப்பாய் மனம் போராட ஆரம்பித்தது. அன்று மாலையில் டீம் பார்க்கே சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வரும்போதே காய்ச்சலில் அரற்ற ஆரம்பித்தாள் சினேகா. அப்பா அப்பா என்று அவள் அனத்த. சமதிக்குத்தான் பெரும் வேதனையாய் என்ன செய்வதென்று புரியாமல் அலைப்புறுதலுடன் வந்தவளை ஆறுதலாக அணைத்துக் கொண்டான் சதா. நேரே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது காய்ச்சல் அதிகமாக குளிரில் நடுங்க ஆரம்பிக்க உடனே அங்கு குழந்தையை அனுமதித்துவிட்டனர். சாதாரண வைரஸ் ஃபீவர் தான் என்றாலும் இரத்த பரிசோதனை செய்யும்படி அவர் எழுதித்தர இரவு அவளுடனே இருப்பதாக கூறி சமதியும் அருணாசலமும் அங்கேயே தங்கினர். சினேகாவிற்கு மருந்து கொடுத்து உறங்க வைத்த பிறகு இருவரும் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தபோதுதான் கதவு மெதுவாகத் தட்டப்பட்டது. சோர்வுடன் எழுந்து சென்று கதவை திறந்த சபர்மதி அந்த நேரத்தில் அங்கு சரணை சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. அவனிடம் பெரும் வித்தியாசம் தெரிவது போல், பல நாட்கள் காய்ச்சலில் விழுந்து எழுந்தவனைப் போல் ஒரு சோர்வும் தவிப்பும் அவன் முகத்தில் தெரிந்தன. சமதி, குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? பதட்டத்துடன் கேட்டான் அவன். கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு முதன்முறையாக அவளை பெயர் சொல்லி அவன் கனிவுடன் அழைப்பது புரிந்தது. கோபமும் எரிச்சலும் சினேகாவின் உடல்நிலையால் குறைந்திருக்க பெரிதும் ஓய்ந்து போயிருந்தவள் பதிலேதும் கூறவில்லை. பிறகு குழந்தை அருகில் வெகுநேரம் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் முகத்தில் சொல்லுணாத வேதனையும் பரிதவிப்பும் தெரிந்தன. சிறிது நேரத்தில் வந்த சதானந்த், அப்பா, நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க, அவங்க 2 பேரும் சினேகாவை பார்த்துப்பாங்க என்றான் மெல்லிய குரலில். அவர் திகைத்து நிற்கும் போதே விதிர்த்துப் போய் எழுந்து தங்கையிடம் வந்தவன், சரணுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிடுச்சு. உன்கிட்டே மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு. எந்த தப்பையுமே மறந்து மன்னிக்கிறதுதான் மனுஷ குணம். உண்மை தெரியாம நம்மை தப்பா நினைச்சதுக்காக உருகிப்போய் என் கையை புடிச்சுக்கிட்டு கண்ணீரோட அவர் மன்னிப்பு கேட்டப்ப நான் ஆடி போயிட்டேன். நம்ம கோபமும் நியாயம்தானாலும் அவர் பக்க நியாயத்தையும் யோசிச்சு பார்த்தா கவிதாவோட அப்பா சரியா புரிஞ்சுக்காம சொன்ன வார்த்தைதான் காரணம்னு புரியுது.
கவிதா அம்மா என் கால்லையே விழுந்துட்டாங்க. நான் சொல்வது புரியுதா? கவிதாவோட அம்மாவும் வந்திருக்காங்க, நம்ம வீட்டில தான் தங்கியிருக்காங்க. பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. சிறு முறுவலுடன் கூறிவிட்டுச் சென்றான். அருணாசலம் அவளருகே வந்து அவளுடைய கையை பிடித்து ஆறுதலாக அழுத்திவிட்டு விடைபெற்றுச் செல்ல, மொழி புரியாத நாட்டில் தனித்து விடப்பட்டதைப் போல் உணர்ந்தாள் சபர்மதி. மெதுவாக அவளருகில் வந்த சரண், சமதி, சாரின்னு கேட்கக்கூட அருகதையில்லாத ஒரு பாவத்தை நான் செஞ்சிருக்கேன். என் தங்கையோட வாழ்க்கைய நினைச்சி உன் வாழ்க்கையை பலியாக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுன்னு கேட்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவனுடைய கண்கள் சிவந்து கலங்கியிருந்ததை கவனித்தவள் தலைகுனிந்தாள். ஆனா நீயும் சினேகாவும் இல்லாத வாழ்க்கையை இனிமே என்னால கற்பனை பண்ணிக்கூட பார்க்க முடியாது. அவளுக்காக நீயும் நானும் இனிமே சேர்ந்து வாழறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு என்னோட வருவாயா சமதி? சட்டென்று நிமிர்ந்த சபர்மதியின் விழிகளில் தெரிந்த எரிந்த தீச்சுடரால் அவன் வார்த்தைகள் தடைபெற்றன. அப்படின்னா நீங்க எனக்கு பண்ணின கொடுமை, துரோகம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு போலியான வாழ்க்கை வாழலாம்னு சொல்றீங்க அதானே? அண்ணா, என்னால முடியாது. நான் உயிரோட இருக்கும் வரை உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இந்த உலகத்துலயே நான் அதிகமா வெறுக்கிறதும் கனவுல கூட பார்க்க விரும்பாததும் யாரென்று தெரியுமா? உங்களைத்தான். சினேகா உங்களை ஏத்துட்டிருக்கலாம். ஏன்னா அவ குழந்தை. அவளுக்கு தெரியாது. விஷமா மனசை வச்சிக்கிட்டு மனசுல வன்மத்தோட கொஞ்சம் கொஞ்சமா என்னை, என் உணர்வுகளை அழித்தது நீங்க. நான் இப்படியே தனியாவே இருந்துடுவேன். எனக்கு யார் துணையும் தேவையில்லை. முடிவாக கூறிவிட்டு மகளின் அருகில் சென்று அமர்ந்தவளையே ஏக்கத்துடன் பார்த்தவனுக்குள் இவள் என்றாவது ஒருநாள் மாறுவாளா என்ற பரிதவிப்பு. வாய்மொழியில் சொல்ல முடியாத பல வார்த்தைகள் அர்த்தம் மிகுந்ததாய் அவன் விழிகளில் தெரிந்தன. அந்த மருத்துவமனை அவனுடைய நம்பனுடையதென்பதால் அங்கேயே ஒரு காட்டேஜ் எடுத்து தங்கியவன் மறுநாள் சினேகா டிஸ்சார்ஜ் ஆகும் வரை அவர்களுடனே இருந்தான். அன்று மருத்துவமனைக்கு வந்த பங்கஜம் அவளுடைய கையை பிடித்து மன்னிப்பு கேட்டார். தன் மகனையும் மன்னித்து விடும்படி இறைஞ்சினாள். அவள் தங்களை மன்னித்தால்தான் தன் மகள் கவிதா குணமாவாள் என்று நம்புவதாகவும் பெரிய பாவத்தை செய்துவிட்டதாகவும் கூறி கதறினார். தன் கணவர் தவறாக கணித்து கூறியதை நம்பி அவர்கள் குடும்பத்தை தவறாக நினைத்ததற்குத்தான் தனக்கு கடவுள் தனிமையை பரிசளித்து விட்டதாக கூறி அழுதாள். வயதான பெண்மணியிடம் எதிர்ப்பை காட்ட மனமின்றி மௌனமாகவே அமர்ந்திருந்தாள் சபர்மதி. பிறகு, நீயும் கவிதாவும் எனக்கு இனிமே ஒண்ணுதாம்மா என்று கூறிவிட்டு தளர்ந்த நடையுடன் விடைபெற்றுச் சென்றார் அவர். அவர்கள் வீட்டிற்கு வந்த பிறகு ஒரு வாரம் வரை அவள் விடுமுறை எடுத்திருந்தாள். சினேகாவின் உடல்நிலை சரியாகிய பிறகு அவள் பள்ளிக்குச் சென்றபோது அவளுடைய வேலையில் வேறு ஒருவர் அமர்த்தப்பட்டிருந்தார். பள்ளி நிர்வாகம் அவளை டிஸ்மிஸ் செய்திருந்தது. கோபமாக கரஸ்பாண்டண்டின் அறைக்குச் சென்றபோது அங்கு முக்கியமான ஏதோ ஒரு அக்ளுண்டை பார்த்து கொண்டிருந்த சரண் கொலுசு சப்தத்திலேயே அவள் வருகையை உணர்ந்து மெதுவாக நிமிர்ந்தான். மிஸ்டர் சரண், இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவனெதிரில் அந்த ஆர்டரை வைத்தபடி கோபத்துடன் அவள் கேட்க, சோம்பலாக நிமிர்ந்தவன், என் மனைவி அவளோட ஸ்கூல்லேயே வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம். அவ ஒத்துக்கிட்டா. இந்த கரஸ்பாண்டன்ட் சேரிலேயே அவளை உட்கார வைக்க நான் ரெடின்னு அர்த்தம். குறும்புடன் முடித்தான். எனக்கு உங்க ஸ்கூல்லே எந்த பதவியும் வேணாம். தேங்க்யூ. அப்ப வீட்டிலேயே இருந்து என்னையும் நம்ம குழந்தையையும் பார்த்துக்க நீ ஆசைப்பட்டா அப்பவும் ரொம்ப சந்தோஷம். ஒற்றை புருவம் கேள்வியாய் இறங்கியது. சே என்றபடி கோபமாக வெளியேறியவளையே கூர்ந்தவன் உடனே சதாவிற்கு போன் செய்து பேசினான். வீட்டிற்குச் சென்றவுடன் தன் கைப்பையை சோபாவில் எறிந்துவிட்டு கோபமாக அமர்ந்தவளின் அருகே புன்னகையுடன் வந்து அமர்ந்தான் சதா. சமதி, என்னடா கோபம்? சரணை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுடா. உன் வாழ்க்கையில புயலா நுழைஞ்சு அதை திசை திருப்பி நம்ம குடும்பத்தை தப்பா நினைச்சி எல்லாமே செஞ்சிருந்தாலும் அது அவர் உண்மை அறியாம பண்ணின தப்பு. இப்ப அவருக்கு உண்மை தெரிஞ்சவுடனே இங்கே வந்து என்கிட்டையும் அம்மா அப்பாகிட்டேயும் எவ்வளவு மன்னிப்பு கேட்டார் தெரியுமா? என் தங்கைக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருந்தா நான் கூட இப்படித்தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேனோ என்னவோ. புரிஞ்சுக்கடா. சினேகாவுக்கு ஒரு அப்பா வேணும். அவர்கிட்டே எப்படி ஒட்டிக்கரா பாத்தியா?
இப்ப வேணும்னா நீ தனியா இருக்கலாம். அவ பெரிய பொண்ணா வளர்ந்து கல்யாணம் அது இதுன்னு வரப்பா அவ வாழ்க்கையை இது பாதிக்காதா? ஆதங்கத்துடன் கேட்டான். இப்ப என்ன செய்யச் சொல்றீங்கண்ணா? எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ரெடிமேட் புன்னகையோட அவர் கூட சேர்ந்து வாழச் சொல்றீங்களா? இல்லடா. சினேகாவுக்கு ஒரு அப்பாவாக இருக்க அவருக்கு அனுமதி கொடுன்னுதான் சொல்றேன். இப்ப மட்டும் என்ன? என் மறுப்புக்கு என்ன மதிப்பிருக்கு? தினமும் வந்து அவளை பார்த்துட்டுத்தானே போயிட்டிருக்காரு. ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மாவோட அரவணைப்பு முழுசா கிடைக்கணும். அது உனக்கும் புரியும். அவர் என்ன விசிட்டரா? தினம் வந்து 1 மணி நேரம் தன் குழந்தையை கொஞ்சிட்டு போறதுக்கு அவர் மனசுலையும் நிறைய ஆசைகள் இருக்குமில்லையா? நான் சொல்றது குழந்தை விஷயத்துல அதை ஏன் நாம தடுக்கணும்? நான் என்ன முடிவெடுக்கணும்னு நீங்கள்லாம் எதிர்பார்க்கிறீங்க? கூர்மையுடன் கேட்டாள் அவள். நீ அவரோட வீட்டுக்கு சினேகாவோட போகணும். அவருக்கு மனைவியா முடியாதுன்னா உன் குழந்தைக்கு தாயா மட்டும் கூட நீ அங்கு போனா போதும். அப்படின்னு அவர் சொன்னாரா? இல்லை. நாங்கதான் சொல்றோம். தன் தப்பை உணர்ந்து உன்கூட சேர்ந்து வாழ நினைக்கிறவரை மன்னிக்கிறதுதானே அழகு. சரி. நான் போறேன். ஆனா சினேகாவுக்கு அம்மாவா மட்டும்தான் என்னால இருக்க முடியும். அவருக்கு மனைவியா? என்னால சத்தியமா வாழ முடியாது, உறுதியாகக் கூறினாள். நான் அவர்கிட்டே இதுபத்தி பேசிடறேன். நாளைக்கு ஒரு மன மாற்றத்துக்காக நாம எல்லாரும் ஊட்டியில் இருக்கிற அவரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போறோம். 4 நாள்தான். சாராவும் விஜயும் ஊர் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படறாங்க அதான். ஆழ்ந்த யோசனையுடன் சரி என்றாள் சபர்மதி. மறுநாள் மதியம் சரண் சரியான நேரத்திற்கு வந்துவிட அனைவரும் தயாராயிருந்தனர். ஒரு வீம்புடன் முகத்தை இறுக்கமாக வைத்தபடி அவள் நின்றிருக்க ஓடிச் சென்று சரணின் கால்களை கட்டிக்கொண்ட சினேகாவையே ஆராய்ச்சியுடன் நோக்கினாள் சபர்மதி. அவன் பார்வை மெதுவாக உயர்ந்தபோது அவன் மீசையோரங்கள் மெல்லத் துடித்தன. அவன் விழிகளில் மெலிதாய் படர்ந்த கேலி அவன் ஏதோ நினைவில் சிரிக்கிறான் என்பதை உணர்த்தியது. யாரிவன்? இந்த நாட்டின் முதல் குடிமகன் போல் வந்து என் வீட்டு ஹாலில் நின்று என்னையே படபடக்கச் செய்பவன் என்று மனதினுள் கோபம் சுரந்தது. எல்லோரும் கிளம்பியதும் தானும் சென்று காரின் பின்புறம் ஏறிக்கொண்டாள் சமதி. வியப்புடன் ஒரு கணம் விழித்த சாரா மறுபக்கம் ஏற முன் சீட்டில் சதானந்த் அமர்ந்து கொண்டான். விஜயும் சினேகாவும் பின்புறம் 2 ஜன்னலோரங்களிலும் அமர கார் வெண்ணையாக வழுக்கிச் சென்றது. யாரோ தன்னை உற்று பார்ப்பது போன்ற உணர்வு உறுத்த அவள் பார்வை முன்னே சென்றபோது அங்கு சரண் ரியர் வியூ மிரரை சரி செய்வது தெரிந்தது. அவளை எறியாமல் பார்வை அங்கு செல்ல அதில் அவனுடைய முகம் அவள் பார்வையை தாங்கியபடி கண்ணோரம் செல்லச் சுருக்கங்களுடன் தெரிய சட்டென்று வெளிப்புறம் திரும்பிக் கொண்டாள் அவள். அவன் பார்வை ஊடுருவியதில் அவள் இதயம் சிதறிக் கிடந்தது. பிறகு மெலிதான சங்கீதம் காரினுள் பரவ தன்னை மறந்து உறங்க ஆரம்பித்தாள் அவள். திடீரென்று விழிப்பு வந்தபோது தன்னை யாரோ அழைத்தது போலிருக்க அவளுக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. நிமிர்ந்து பார்த்தாள். சரந்தான் கதவை திறந்து அவளை அழைத்துக் கொண்டிருந்தான். தூக்கக் கலக்கத்தில் சமதி அவனை பார்த்து மிரட்சியுடன் விழிக்க அவன் முகம் உடனே இறுகியது. திரும்பினால் வழியில் பாறையிலிருந்து கசிந்து கொண்டிருந்த சிறு அருவியை தேண்டி கேமில் படம் எடுத்தபடி அனைவரும் உற்சாகமாக நின்று கொண்டிருந்தனர். சரண் தன்னையே கூர்ந்தபடி நிற்பது கண்ணோரம் பட அவள் வேகமாக இறங்கினாள். பழைய நினைவுகள் மனதில் கண்ணாமூச்சி ஆடின. இழப்பின் வலி கனமாக உணரப்பட்டு பதுங்கிக் கிடந்த வேதனையை பதியம் போட்டன. பிறகு பயணத்தை தொடர்ந்தபோது மெல்ல சாய்ந்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் சமதி. சூரியன் அஸ்தமிக்கின்ற காட்சி கருப்பு கண்ணாடியின் வழியே புகைப்படிந்த ஓவியம் போல் ரம்யமாக தெரிந்தது. பிறகு வீதி முழுவதும் பரவித் தெரிந்த பசுமையும் குளிர்ச்சியும் வான வீதியில் விரவித் தெரிந்த வெண்ணிற மேகங்களும் மனதிற்குள் சிறு மலர்ச்சியை அறிமுகப்படுத்தின. இவர்கள் இருவரும் ஒன்று சேர்வார்களா என்பதை நீதானே என் வசந்தம் பாகம் 7 பார்ப்போம்.